பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, தாவீதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாராம். அப்போ தாவீதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார் என்றால் தாவீது கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற மகனாக இருந்தவர். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல தேவனுடைய ஆலோசனை கேட்டு நம்ம காரியங்களை கொடுக்கிறோமா? தேவனுடைய ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா? ஏன்னா தேவனுடைய ஆலோசனைகள் கேட்ட குடும்பங்கள் எல்லாமே அந்த குடும்பத்துல எந்த வறுமையும் இல்லாத இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை கேட்காத குடும்பங்களை நாங்கள் பார்க்கும்போது அநேக பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆலோசனையில அவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையை நம்ம எப்பவுமே தேவனுடைய ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம மாறப்பட வேண்டும். ஏன்னா தேவனுடைய ஆலோசனைகள் எல்லாமே நம் வெற்றியாக முடியும், அது நன்மையாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம யார் ஆலோசனை கேட்டு வாழ்ந்தோமோ, யார் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ என்று எல்லாமே விட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவன்கிட்ட ஆலோசனை கேளுங்க. எந்த காரியமானாலும் தேவன்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது அது நிச்சயமாகவே அது நன்மையாக தான் இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம மாறலாம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.